Hallelujah, praise the Lord. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். It's a joy and a great pleasure for me to meet through this covenant of the day. And you're most welcome. And today is 16th January 2026. வெள்ளிக்கிழமை. Hallelujah, is a Friday. இன்னைக்கு ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ் இருக்கிறது. டாக்டர் மோகன் சாமுel ராஜ் பேசுறாரு. வாங்க, நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வார்த்தை வல்லமையானது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் எருசலேமுக்கு வந்து பெத்தனிக்கு போய் திருப்பி அவர் எருசலேமுக்கு வருகிறார். பாருங்க, எருசலேமுக்கும் பெத்தனிக்கும் ஏறக்குறைய 10 கிலோமீட்டர்ஸ், 10-12 கிலோமீட்டர். அதனால இரவு தங்குறதா இருந்தா ஆண்டவர் பெத்தனிக்கு போய் விடுவார். எருசலேம் ஒரே நெரிச்சலா இருக்கும். இல்லாட்டி கெஸ்தமனை தோட்டத்துல போய் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவார். அது எருசலேமுடைய பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறது. அந்த கெஸ்தமனை தோட்டத்திலிருந்து எருசலேமை பார்க்க முடியும், அந்த வாசல். சரிங்களா? அப்ப ராவு என்ன செய்வார்? திருப்பியும் பெத்தனிக்கு போய் விடுவார். அப்ப போயிட்டு திருப்பியும் வருகிறார். வரும்போது எருசலேமுக்குள் வரும்பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அது பார்ப்போமா? சரி, அது மார்க் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், இன்னைக்குள்ள வசனம், chapter 11 verse 28. Mark. And they say to him, by what authority are you doing these things? And who gave you this authority to do these things? Hallelujah. நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரம் உனக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். யார் கேட்கிறா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பார், யூதர்கள் தான். யூதத்தில் இருக்கிற சமயவாதிகள், சமய தலைவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். ஆமாதானே? யூதர்களை ஆன்மீக வாழ்க்கையில வழி நடத்துகிறவர்கள் தான் இயேசு கேட்கிறார்கள். அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம், அதாவது அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவர்கள் செய்வது சரியை போல தோன்றுகிறது. ஆமாதானே? யூத சமயத்தை நான் பாதுகாக்க வேண்டும். நம்ம யூத சமயத்தில் இருக்கிற மோசேயுடைய கொடுத்த கற்பனைகளே கட்டளைகள்லாம் கடைப்பிடித்து நியாய பிரமாணத்தை பின்பற்றி வருகிறோம். இவர் அதற்கு எதிர்மறையா பேசுறாரு. பரம்பரையா நம்ம ஆலயத்தை அனுசரிச்சு வந்தோம், ஆலயத்துல இருக்க விற்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினாரு. அப்பதானே அது செஞ்சுட்டு தானே போயிட்டு வராரு. அதைத்தான் கேட்கிறாங்க. நீ எந்த அதிகாரத்தை இந்த ஆலயத்தை என் வீடு ஜெப வீடுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறிய? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? ரோமர் உனக்கு அதிகாரம் கொடுத்தாங்களா? அல்லது யூதர்கள் எங்களுடைய ஜனம் கொடுத்தாங்களா? இல்லாட்டி ஏதாவது கவுன்சில் நீ இருக்கிறியா? இல்லாட்டி ஏதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறியா? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? குறிப்பாக அருமையானவர்களே, இயேசுசாமி செய்த அற்புதத்தை பற்றி கேட்கவில்லை, அவர் பேசுகின்ற வார்த்தைகளை பற்றி கேட்கவில்லை. இது never asks who give authority to do these miracles and wonders, he never asks that. They ask exactly, எதை பத்தி சொல்லுகிறாருன்னா, அந்த ஆலயத்தை அவங்க எல்லாரையும் அடித்து, வியாபாரி எல்லாரையும் அடிச்சு விரட்டினார்ல, அதை கேட்கிறான். அவனுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது? ஏன்னா அவங்களுக்கு இன்கம் போகுது இல்ல, குறையுது இல்ல, அந்த இன்கம் பாதிக்கப்படுது இல்ல, அந்த ஒரு ஆத்திரம், கோபம், உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தோடு ஒட்டி வாழும் பொழுது, அது சபையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சில சமயங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வல்லமையா வரும் பொழுது அது பாதிப்பு உண்டாக்கும். அந்த பாதிப்பு நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுக்கிறது வேண்டும். மாறாக நீ யார் என்ற கேள்விக்கு அங்கு இடம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பரிசேயர்கள் இயேசு பத்தி கேட்கிற கேள்விதான் சபைகளிலும் கேட்கிறார்கள், அல்லது வேறவதையா who give authority? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? யோசிச்சு பாருங்களேன். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க. அவர் யாரு கேட்கறதுக்கு? அவங்க யாரு சொல்றதுக்கு? அவங்க எப்படி இதை சொல்லலாம்? அவங்க இதை எப்படி செய்யலாம்? இப்படி நாம் மற்றவர்களுடைய அதிகாரத்தை தான் நாம் கேட்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன தெரியுங்களா? அவருடைய பிள்ளைய ஆவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
Those who are believing Jesus Christ become a children of God. He given authority, become a children of God. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அருமையானவர்களே. சோ இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சரியாய் சிந்திக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க அந்த ஞானத்தை, அந்த பகுத்தறிகிற கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இந்த நாளை உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வசனம் ஆண்டவரே, அது ஜீவன் உள்ளது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உடைய வல்லமையினாலே நடத்துங்க. அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக. துதிகர மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதை உனக்கு கொடுத்திருப்பார், ஆனால் அவருக்கு மகிமையாய் பயன்படுத்துங்க. God bless.